இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு செஞ்சு முடிச்சிடலாங்க. செய்கிறதும் ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஜூஸியாக இருக்கும். இந்த லட்டை செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5 நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்ச போகிறீங்க அப்படின்னா இன்னும் 2 நாள் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ வாங்க இந்த ஜூஸியான லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் வறுத்துக்க போகிறோம். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. முதல்ல சேர்க்க போகிறது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணால் போதுங்க. வறுக்காதது அப்படின்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எல்லாமே வெந்து வர மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்டது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடலையை எடுத்து தோல் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா உரிக்க வரணும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதை நல்ல ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற தோலை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே வறுத்துக்க போகிறோம். இதே பானையை நல்லா தொடச்சிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வறுக்க போகிறதுக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில், அதாவது எடுத்த கப்லேயே 1 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற டம்ளர்லேயே எல்லா சாமான்களையும் அளந்துக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அது புரிஞ்சு வர மாதிரி வறுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அவல் பொரிஞ்சு பொரி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். செவக்கணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி வறுபட்டு வந்துடுங்க. இப்போ இந்த வறுத்த அவலை எடுத்து இன்னொரு தட்டுக்கு மாற்றி இதையுமே நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுவுமே நல்லா ஆறட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயை வறுத்துக்க போகிறோம். தேங்காயை வறுக்கிறதும் நெய் விட்டு தாங்க நம்ம வறுத்துக்கணும். அதனால் நான் நெய் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேங்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேங்காய் ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம், குறைவாகவும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் எடுத்த கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். இதையுமே ஈரம் இல்லாத அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. அந்த ஈரம் இல்லை, லைட்டாக சவக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதையுமே எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ வறுத்த சாமான்கள் எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்க போகிறோம். இதை பொடிக்கிறதுக்கு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வறுத்த வேர்கள்லேருந்து ஓரளவு தோலை எடுத்துட்டேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் குறப்பாக பொடிச்சுக்கணும். ரொம்ப நைஸாக பிடிக்க வேண்டாம். பல்ஸ் மோடு இருக்கு இல்லையா, விப்பர் மோடில் விட்டு விட்டு ஒரு 4-5 தடவை அரைங்க. கடைசியாக ஒரு சுற்று வேகமாக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குறப்பாக பொடிச்சு வந்துடும். இப்போ அதே மிக்சி ஜாரில் 2 ஏலக்காவும் வறுத்த அந்த அவலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே தனித்தனியாக பொடிக்கிறப்ப தான் பக்குவமாக அரைப்பட்டு வரும் உங்களுக்கு. இப்போ இதையுமே கொஞ்சம் குறப்புன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொடிச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பொடித்த வேர்க்கடலையோடு இதை சேர்த்துக்கலாம். இந்த சிகப்பு அவலுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவல் கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம தேங்காய் எடுத்துருந்தோம் இல்லையா, தேங்காய் நான் கேரட் துருவி தான் வச்சுருக்கிறேன். அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறதுக்காக இதையுமே விப்பரில் அந்த துருவின மாதிரி பொடிச்சிக்க போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி துருவின தேங்காய் அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அதையுமே சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு இனிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். அதை கரைச்சிக்கலாம். எந்த பாத்திரத்தில் சாமான்கள் அளந்தீங்களோ அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சது சேர்த்துக்கோங்க. தண்ணின்னு பார்த்திங்கன்னா 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை கரைச்சிக்கலாம். பாகுலாம் காய்ச்ச போகிறது கிடையாது. வெள்ளத்தில் தூசு மண் இருந்தால் வடிகட்டிக்கோங்க. இதில் அந்த அளவுக்கு தூசு மண் இல்லை, அதனால் நான் வடிகட்ட போகிறது கிடையாது. இப்போ இதை ஒரு சிம்மில் வச்சுட்டு ஏற்கனவே எல்லாத்தையுமே பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொடியை இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை அதிக தீயில வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டக்குன்னு அடிபிடிச்சு போடும். அதனால் சிம்லேயே வச்சு கலந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவல். அதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே நம்மளால் உருட்ட முடியாது. அதனால் கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டும்.
இப்போ நான் இதை வந்து லைட்டாக வந்து மூடி வைக்க போகிறேங்க. ரொம்ப டைட்டாக மூடி வச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் ஆகிருக்கும். இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெல்லத்தெல்லாம் உறிஞ்சி பொடி மாதிரி ஆயிடுச்சு பாருங்களா. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் ஆறிடுச்சு அப்படின்னா உருட்ட முடியாது. இப்போ இதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது வந்து முழுக்க ஆப்ஷனல் தான். இந்த முந்திரி பருப்பு வேணாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. டேரெக்டாக அதை வந்து உருண்டையாக கூட உருட்டிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு வெதுப்பாக இருக்கிறப்ப உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து உருட்டிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து லட்டு பிடிச்சி காட்டுறேன். இப்போ நம்ம பண்ணின அளவுக்கு இத்தனை லட்டு நமக்கு கிடச்சிருக்கு. இதில் ஒரு லட்டு பசங்க எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. இதை உடனே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த அவல் லட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.